ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய திட்டம் என தகவல். சந்திரயான் 4 திட்டத்தை 2104 கோடி ரூபாயில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்டார பாதை ஆய்வு, ககயான் திட்டங்களுக்கும் அனுமதி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. பவள விழா உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். துணை முதலமைச்சர் பதவி குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே முடிவெடுப்பார். இன்று அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். தந்தை பெரியாரை தவிர்த்து தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது. பெரியார் திடலில் விஜய் மரியாதை செலுத்தியது குறித்து அமைச்சர் உதயநிதி கருத்து. சென்னையில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி மீது என்கவுண்டர். கஞ்சா வழக்கில் கைது செய்ய முயன்ற போது தற்காப்புக்காக சுட்டதாக தகவல். காக்கா தோப்பு பாலாஜி போலீசாரை நோக்கி சுட்டதாலேயே பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது. சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையர் பர்வேஷ்குமார் விளக்கம். தன் மகன் என்கவுண்டர் செய்யப்பட்டதற்கு சம்போ செந்திலை காரணம் என காக்கா தோப்பு பாலாஜியின் தாயார் குற்றச்சாட்டு. செந்திலை பிடிக்க முடியாமல் காவல்துறை தன் மகனை கொன்றதாக கண்ணீர் மல்க பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காக்கா தோப்பு பாலாஜிக்கு சம்பந்தமில்லை, தேடப்படும் நபராக பாலாஜி இல்லை எனவும் பிரவேஷ்குமார் பேட்டி. தேசிய கல்விக் கொள்கையில் முரண்பாடுகள் உள்ளதால் அதை அப்படியே ஏற்க முடியாது. மதுபானத்தால் மனிதவளம் பாதிக்கப்படுவதால் தேசிய மதுவிலக்கு கொள்கை தேவை என்றும் திருமாவளவன் விளக்கம். விடுமுறை கால சிறப்பு பேருந்துகளை தனியார் மூலம் இயக்கும் முடிவை கைவிட வேண்டும். தனியார் மையத்தின் முதல் படிதான் திமுக அரசின் இந்த நடவடிக்கை என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சிறையில் உள்ள கைதிகள் அச்சத்தின் காரணமாக தங்கள் குறைகளை வெளியே சொல்வதில்லை. சிறைத்துறை டிஐஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளுவர் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை. அன்றைய தினத்தை திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்க அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு 42 நாட்கள் சிறை தண்டனை. பறிமுதல் செய்யப்பட்ட 4 நாட்டு படகுகளுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து புத்தாளம் நீதிமன்றம் உத்தரவு. உத்தரகண்டில் சிக்கி தவித்த தமிழர்கள் 13 பேர் சென்னை வருகை. எழும்பூர் ரயில் நிலையத்தில் அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், சி.வி. கணேசன் ஆகியோர் வரவேற்றனர். %20 போனஸ் வழங்க கோரி என்எல்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம். போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு. மாவட்ட
சென்னை மதுரவாயல் அருகே ஹோட்டலில் ஷவர்மா வாங்கி சாப்பிட்டதால் இளம்பெண் உயிரிழப்பா? இளம்பெண் உயிரிழந்தது தொடர்பாக மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தென்காசி மாவட்டம் புளியரை அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த பெண் ஒருவர் தலையில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. திருப்பத்தூர் அருகே தனியார் பள்ளியில் பங்குதாரராக சேர்த்துக் கொள்வதாக கூறி 50 லட்சம் பண மோசடி. உதவி தொடக்க கல்வி அலுவலர் உட்பட 3 கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அச்சுறுத்தி வந்த ராட்சத முதலை வனத்துறையினர் பிடித்த நிலையில் மக்கள் நிம்மதி பெருமூச்சு. நாமக்கல் ராசிபுரம் அருகே பேக்கரி கடையில் சட்டவிரோத மது விற்பனை அமோகம். தெரியாமல் இருப்பதற்காக செய்தித்தாளில் சுற்றி விற்பனை. பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் நீலகிரியில் மலர்ந்தன. தோடா பழங்குடியின கிராமமான பிக்கமதி மந்து மலைப்பகுதிகளில் பூத்துக் குலுங்கும் காட்சிகள் வெளியீடு. புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருகே அரசு பேருந்தின் கண்ணாடி உடைப்பு. முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கல்வீச்சு தாக்குதலில் பெண் காயமடைந்ததால் போலீசார் விசாரணை. தனது அரசு வீட்டை விரைவில் காலி செய்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். கெஜ்ரிவாலுக்கு அரசு பாதுகாப்பு இனி வேண்டாம் எனவும் ஆம் ஆத்மி அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 24 தொகுதிகளுக்கு முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தல் விறுவிறு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 50.65% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டது காங்கிரஸ். பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய், 300 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட 7 அறிவிப்புகள் வெளியீடு. கமலா ஹாரிஸ் தன்னை பிரியத்துடன் நலம் விசாரித்தார். தன் மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பின் உரையாடியதாக ட்ரம்ப் தகவல். லெபனானில் பேஜர் வெடித்து 11 பேர் உயிரிழந்து 4000 பேர் படுகாயமடைந்த சம்பவம். தயாரிப்பின் போது பேஜரில் தலா 3 கிராம் வெடிபொருளை இஸ்ரேல் பொருத்தியது அம்பலம். பிரபல நடன இயக்குநர் ஜானி மாஸ்டர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். நடன இயக்குநர்கள் சங்கத்திலிருந்து ஜானி மாஸ்டரை சஸ்பெண்ட் செய்து தெலுங்கானா பிலிம் சாம்பர் நடவடிக்கை. வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் மோடி. குவாட் மாநாடு, ஐநா எதிர்கால உச்சி மாநாட்டில் பங்கேற்க திட்டம். அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடியை சந்திக்கிறார் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப். தனது நண்பர் மோடியை சந்திக்க உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சீனாவின் விண்வெளி தொலைநோக்கி எடுத்த நிலவின் எக்ஸ்ரே புகைப்படம். ஜஸ்டின் ப்ரோப் எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரல்.
ஐசிசி டி20 தரவரிசையில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடம். ஆல்ரவுண்டர் பிரிவில் இங்கிலாந்து வீரர் லியம் லிவிங்ஸ்டோன் முதலிடம் பிடித்து அசத்தல். வேட்டையன் திரைப்படத்தில் நடிகர் ராணா டகுபதியிடம் கதாபாத்திரம் அறிமுகம். நட்ராஜ் என்ற கதாபாத்திரத்தில் கம்பீரமாக தோன்றிய முன்னோட்டத்தை வெளியிட்டது படக்குழு.